காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்கா வனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை, புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இழக்கும், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தல் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்க்கடன், மகளிர் சுய குழு கடன் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தானம் கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதிக்கு உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர் குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026ஆம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான 2ஆம் காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.